வணக்கம். அம்மா பொண்ணு சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். சக்கரை பொங்கல் போட போகிறேன். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 படி பச்சரிசி, அது பச்சரிசியை போட்டு 4க்கு 1 பருப்பு போடணும். சிறுபருப்பு லைட்டாக வறுத்துக்கணும். நான் வறுத்தே வச்சதுனால காட்டலை உங்களுக்கு. குக்கரை அடுப்பு பற்ற வச்சு 1 டம்ளர் தண்ணி குக்கரில் ஊற்றி பருப்பு அரிசி நல்லா கழுவிட்டு, சாதாரணமாக பச்சரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். பொங்கலுக்கு கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா குழைய வேக வைக்கனால கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்படி தான் சாதம் நல்லா குழையும். உப்பு இப்போ போடாது, சாதம் வேகாது. உப்பு போட்டால் வேகாது, குழைய வேகாது. அதனால் உப்பு போட வேண்டாம். பொங்கி இறக்குன பிறகு போட்டால் போதும். அதில் வெயிட்டு போட்டு மூடி வச்சு, குக்கரை வச்சு மூடி வச்சு வெயிட்டு போட்டு வச்சுருங்க. ஒரு 4 விசில் வச்சா போதும். 4 விசில் வச்சு அது விசில் வந்தாலும் பார்த்து விசில் இறக்கி வெயிட் எடுத்துகிட்டு பார்த்து மெதுவாக திறக்கணும். ஏன்னா டக்குன்னு தூக்கி அடிக்கும். பொங்கல் நோங்கி நுரைச்சி போயிருக்கும், பொங்கிக்கிட்டு நிற்கும். பார்த்து திறக்கணும். சாதத்தை மேலே இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை எடுத்து கீழே இறக்கி வச்சிடணும். வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் சேர்த்து பொங்கியிருக்கேன். வெண்பொங்கலுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுப்பை இருப்பிச்சட்டியை வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை நல்லா கரைய வைக்கணும். நல்லா கல் இருக்குமா, அதனால் நல்லா வடிகட்டிட்டு, வெல்லம் கொஞ்சம் கருப்பு வெல்லம், அதனால் கருப்பாக தெரியுது. 1க்கு 2 பங்கு வெல்லம் போடலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போகிறோம்னா 1.5 பங்கு போட்டால் போதும். வெல்லத்தை நல்லா கரைய வச்சுட்டு நல்லா கிண்டி கரைய வச்சு வடிகட்டணும். தண்ணியாக இருந்தால் தான் வடிகட்ட முடியும். ரொம்ப பாகு சூட்டில் ஊற்றாதீங்க, வடிகட்டி ஓட்டை விழுந்துடும். கொஞ்சம் லேசாக ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வடிகட்டணும். இந்த பாகு ஜல்லடை வந்து ஓட்டையை விழுந்துடும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா. அதனால் கொஞ்சம் லேசாக ஆற வச்சுக்கிட்டு ஊற்றுங்க. கரண்டி வச்சு கிண்டி விட்டு அந்த பாகு வடியணும். நல்லா வடிகட்டிட்டு அந்த கடாயை கழுவிட்டு, அந்த கடாயில் மண் அது அடியில் நிற்கும், அதில் வெறும்னா கழுவிட்டு இந்த பாகத்துக்கு ஊற்றி நல்லா கட்டியாக வந்து நல்லா பாகாக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் சக்கரை பொங்கல் தண்ணியாயிரும். ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி அதில் 1 ஸ்பூன் ஏலக்காயை அதில் போடணும். தோலெல்லாம் நீக்கிட்டு போடுங்க. நல்லா கிண்டி அந்த பாகு பதத்துக்கு வச்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்காமல். பொங்கலை சாதத்தை நல்லா கரண்டிட்டு மசிச்சுக்கிட்டு அந்த பாகத்தில் போடணும். ஏன்னா சில இது வெள்ளத்தில் போட்டால் சாதம் தேறி பருசாயிரும். சமயத்தில் பொங்கல் குழைவாக இருக்காது. குழஞ்ச சாதம் கூட வெள்ளத்தில் போட்டாச்சுன்னா சமயத்தில் தேறி அரிசி ஆயிரும். அதனால் கரண்டி வச்சு ரசில் மசிச்சுக்கிட்டு வெள்ளத்தில் போட்டு நல்லா கிண்டணும் பாகில் போட்டு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிடுங்க. கிண்டி நல்லா வெள்ளம் சாதத்தில் நல்லா சேரும்படி நல்லா கிண்டணும். வெள்ளை சாதம் இல்லாமல் நல்லா வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா மசிச்சு கிண்டிடு. இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை நெய் ஊற்றி வறுத்து இதில் விரைவிக்கோங்க. கிண்டியா சக்கரை பொங்கல் ரெடி.